என்ன தரையெல்லாம் ஈரமா இருக்கு? நாம வரதுக்கு முன்னாடி யார் தொடச்சிருப்பா? ஒருவேளை அம்மாவே பண்ணிருக்குமோ? மா, சமையல் கூட முடிஞ்சிருக்க போல. மா மா, துணியை கூட துவைச்சு காய போட்டிருக்காங்க. இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். பாத்திரம். சுதா, 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 எங்க இருக்க நீ? சுதா, வாடா. எப்படா வந்த? உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன்? ஒரு தடவை சொன்னா புரிஞ்சுக்க மாட்டியா நீ? என்னடா, எதுக்குடா இப்படி கத்துற? உன்னதான் எந்த வீட்டு வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கலாமா? அப்புறம் எதுக்குமா நீ இந்த வேலையெல்லாம் பாக்குற? நான் எங்கடா வீட்டு வேலையெல்லாம் பார்த்தேன்? பேசாத நீ. வீட்டு தரைய தொடச்சிருக்க, சமையல் பண்ணிருக்க, துணியை துவைச்சிருக்க, 10 குறைக்கு பாத்திரத்தை வேற வளர்க்கிருக்க. நான் தான் எல்லா வேலையும் பண்றதுக்கு 11 மணிக்கு வந்துருவேன்னு நேத்தே சொன்னேன்ல. அப்புறம் எதுக்கு நீ தேவையில்லாம கஷ்டப்படணும்? டாக்டர் தான் உன்னை இந்த வேலையும் பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்காருலமா. அதை ஏன் நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? அமைதியா இருக்காத, ஏதாவது பேசு. டேய், நான் இந்த வேலையெல்லாம் பண்ணவே இல்லடா. பொய் சொல்லாதம்மா. நீ பண்ணலன்னா அப்புறம் விட்லாச்சாரியார் படத்துல வர மாதிரி எல்லாம் தானா நடந்துச்சா? தானா ஒண்ணும் நடக்கல. வேற ஒருத்தங்க வந்து செஞ்சு கொடுத்தாங்க. யாரு, கலையரசி வந்தாளா? அவ வரேன்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே. கலையரசி ஒண்ணும் வரலடா. அப்புறம் ஓ, பொண்டாட்டி தான் வந்தா. டேய், எதுக்குடா சிரிக்கிற? அட போமா, நீ வேற. மீனாட்சியாவது இங்க வந்து இந்த வேலையெல்லாம் பண்றதாவது. அவ நேரம் உங்க அண்ணன் வீட்டுல நல்லா கவுந்தடிச்சு தூங்கிட்டு இருப்பா. அவளுக்கு இப்ப அவங்க அப்பா தான் முக்கியம். நம்மளை பத்தி எல்லாம் நினைச்சு கூட பார்க்க மாட்டான். டேய், ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? உண்மையா தானே பேசுறேன். அவ வேலையெல்லாம் செய்ய மாட்டா. நல்லா அப்பா செல்லத்துல உடம்பு நோகாம சொகுசா வளர்ந்தவன். அப்படியே வேலை செஞ்சான்னு வைக்கி, எல்லாம் அறகுறையாத்தான் இருக்கும். தரையை தொடச்சா திட்டு திட்டா இருக்கும். சமையல் பண்ணா உப்பு இருக்காது. துணியை துவைச்சானா காலர் ஃபுல்லா அழுக்கு இருக்கும். இதெல்லாம் ஒண்ணு கலையரசி பண்ணிருக்கணும், இல்ல நீ பண்ணிருக்கணும். மீனாட்சி பண்றதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. டேய், பேச்சு கொஞ்சம் குறைடா. எதுக்கு பேச்ச குறைக்கணும்? இல்ல எதுக்கு பேச்ச குறைக்கணும்ன்ற? மீனாட்சி இதெல்லாம் கேட்டா என்ன பண்ணுவா? அப்படியே உங்க அண்ணன் மக பெரிய சூரி சூலாயுதத்துல குத்தி கிழிச்சிருவா. அவளுக்கெல்லாம் பயப்பட முடியாதுமா. உங்க அண்ணன் மக சோம்பேறிதான், சோம்பேறிதான், சோம்பேறிதான். உன் நாக்குல சனின்னு ஜோசியர் சொன்னது சரியா போச்சு. என்னவோ பண்ணி தொலை. அடையப்பா, வேலையெல்லாம் நீயே பண்ணிட்டு என்கிட்ட பொய்யா சொல்ற? யாருகிட்ட? ஹாய் மீனாட்சி, நல்லா இருக்கியா? எப்படி நான் இந்நேரம் கவுந்தடிச்சு தூங்கிட்டு இருப்பேன், அப்படித்தானே? எத நோ, அப்பா செல்லத்துல உடம்பு நோகாம சொகுசா வளர்ந்தவ. நான் வேலை செஞ்சா எல்லாமே அறகுறையா இருக்கும்ல. மொத்தத்துல நான் ஒரு சோம்பேறி இல்ல. நோ மீனாட்சி, யூ ஆர் வெரி. பேசாதீங்க நீங்க. என்ன பத்தி நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு இப்பதான் நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன்.